ஹாய், வெல்கம் டு சாரக்காய் பக்குவம். இன்றைக்கி டேஸ்டியான பூரி மசாலா இல்லை பூரி கிழங்குன்னு கூட சொல்லலாம். நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பூரிக்கு சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தி தோசைக்கு கூட சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு மேஷ் பண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டு நல்லா நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பொன்னிறமாக வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா தக்காளி வதங்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இப்போது மஞ்சள்தூள் கொஞ்சமாக லைட்டாக வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.